யூசுவலாவே வனிதா அவர்கள் வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸோட எப்பொழுதுமே வந்து ஒரு சின்ன இன்டராக்ஷன் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த விதத்துல இப்போ ரீசென்ட்டா வனிதா அவர்கள் வந்து ஒரு சின்ன Q&A செஷன் அவங்களோட ஃபேன்ஸோட வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த Q&A செஷன்ல நெறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் நெறைய கேள்விகள் ஜோவிகா பத்தியும் கேட்கப்பட்டிருந்துச்சு. எல்லா கேள்விக்கும் ஆன் ஸ்பாட்ல பயங்கர போல்டா பதில் அளிச்சிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, எப்ப அடுத்த கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கேட்டிருந்தாரு. அதுக்கு வனிதா அவர்கள் எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்திருந்தாங்க. எப்ப அடுத்த கல்யாணம் பண்ண போறீங்க, அடுத்த கல்யாணம் பண்ணா எங்களெல்லாம் இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வனிதா அவர்கள் வந்துட்டு பயங்கர போல்டா ஒரு பதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி நான் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கே பத்திரிக்கை வச்சு எல்லாத்தையும் இன்வைட் பண்றேன் நானு அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டா ஒரு பதிலும் சொல்லியிருந்தாங்க. வனிதா அவர்கள் ஆல்ரெடி 3 கல்யாணம் பண்ணி டிவோர்ஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வனிதா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு Q&A செஷன்ல சொல்லியிருந்தாலும், இப்போ இந்த Q&A செஷன்ல வந்துட்டு நீங்க எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கூடிய விரைவில் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற ஒரு பதிலும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாட்டையே இன்வைட் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா ஒரு பதில் ஒன்று கொடுத்திருந்தாங்க. ஸோ வனிதா அவர்கள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அடுத்த கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் எழுது. அல்லது ஒரு ஃபேன் கேட்ட கிண்டலான கேள்விக்கு பயங்கர சர்க்காஸ்டிக்கா ரொம்ப கிண்டலாவும் ஒரு பதில் ஒன்று கொடுத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த Q&A செஷன்ல வந்துட்டு இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்களோட நெகட்டிவிட்டியை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த கேள்விக்கு விஜய் அவர்களை டேக் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அண்ட் விஜய் அவர்கள் வந்து எப்பொழுதும் சொல்ற மாதிரி கடுப்பேத்திரவன்ட்ட கம்முனும் உசுப்பேத்திரவன்ட்ட உம்முன்னு இருந்துட்டு போயிட்டா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களோட டைலாக்கை இந்த இடத்துல அவங்க கோட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவர்களை நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அதுல வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் இது, இன்னும் அதிகமாக அவங்கள கிளாமரஸ் ரோல்ஸ் நாங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கு விரைவில் அப்படின்ற மாதிரி பதில் அளிச்சிருக்காங்க. வனிதா அவர்கள் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த படத்துல வனிதா அவர்களுக்கு வந்து பயங்கர கிளாமான ஒரு ரோலா இருக்கும் அப்படின்றதுல இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோவிகா அவர்கள் ஏன் பிக் பாஸ் கொண்டாட்டத்துல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பதில் அளிச்ச வனிதா அவர்கள், தெய்வமும் குழந்தையும் கொண்டாட்டத்தில் எதிர்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேஸ் ஒன்று சொல்லி, எண்டமால் ஷைன், விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டார் இவங்க 3 பேரையும் டேக் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த கொண்டாட்டம் ஷோவில் ஜோவிகா அவர்களை இன்வைட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால வனிதா அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவங்கள டேக் பண்ணி போஸ்ட்டும் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தெரியல, நம்ம எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். CWC 5ல ஜோவிகாவை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த கேள்விக்கு பதிலளிச்ச வனிதா அவர்கள், ஜோவிகா வந்து வெரி பிஸி, ஜோவிகாட்ட டேட் இல்லை, ஸோ ஜோவிகா அவர்களை பார்க்க முடியாது, பட் என்னைய பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குக் வித் கோமாளி சீசன் 5ல வந்துட்டு வனிதா அவர்கள் வந்து ஒரு ஜட்ஜோ அல்லது ஒரு கண்டஸ்டன்டாவோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்மளாம் அதை பொறுத்திருந்து பார்ப்போம்.